ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முட்டை தோசை எப்படின்னு சொல்கிறேன். நம்ம சாதாரண இட்லி மாவு தோசையை தோசைக்கல்லில் ஒரு கரண்டி ஊற்றி அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதில் முட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி முட்டையை ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் நெய் எது வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எது இஷ்டமோ அதை நல்லா ஊற்றி தாராளமாக ஊற்றி அதை முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு தோசையாக்கி அதோட ஒரு மிளகாய் சட்னி வெறுமனை வரமிளகா ஒரு 5 பூண்டு 5 வச்சு உப்பு வச்சு அரைச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க பிள்ளைங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாப்புலையும் இருக்கும், முட்டை தோசையும் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த வித காரமும் அதுக்கு எதுவுமே தேவையில்லை, உப்பு எதுவும் தேவையில்லை. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு பிள்ளைங்களுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் வீக்லி ஒன்ஸு வீக்லி ட்வைஸு எத்தனை தடவை வேணுமோ எத்தனை தோசை கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம். அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.